ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதுரை ஹேமா சமையல். இந்த நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரேஷன் கடையில் கொடுக்குற பாம் ஆயில் தான். இந்த பாம் ஆயில் நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க, யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் இல்லை, எல்லா விஷயங்களுமே நல்ல விஷயங்கள் இருக்குது, தீய விஷயங்கள் இருக்குது. இது வந்து வெறும் 30 ரூபா தான். இது அதோட இன்க்ரீடியன்ட் கொடுத்துருக்காங்க. இதிலேயே போட்டிருக்காங்க இதை வந்து 3 மாதத்துக்குள்ளே யூஸ் பண்ணணும் அப்படின்னு. இதோட பெனிஃபிட் வந்து கொலஸ்ட்ரால், சில வகையான நோய் இருக்கவங்க இதை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இதை வந்து சில நேரங்களில் உறைஞ்சிடுது இல்லையா, அதனால் என்ன செய்யலாம், நம்ம வந்து இதை வந்து ஆயிலில் ஹீட் பண்ணி அதில் கொஞ்சமாக புளி போட்டு அதை வந்து ஹீட் பண்ணிவிட்டு திருப்பி வந்து நம்ம அந்த ஆயிலை வந்து யூஸ் பண்ண போகிறோம். இப்போ கடாயை வச்சாச்சு, அதில் வந்து ஆயில் போட்டு ஒரு குட்டி லெமன் அளவு புளி போட்டு ஹீட் பண்ணலாம். இது அம்மா சொல்லி கொடுத்தது. நிறைய உறைஞ்சி போயிடுது, என்ன செய்யுது அப்படின்னு கேட்டதுக்கு இந்த மாதிரி செஞ்சால் வந்து ஆயில் வந்து கொஞ்சம் வந்து நம்ம வந்து வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் வந்து இது ட்ரை பண்ணது. நிறைய பேர் வீட்டில் வந்து இது செய்கிறாங்க. உங்களுக்கு தெரியாட்டி நீங்கள் வந்து இது வந்து மாதம் மாதம் கூட செய்யலாம். நீங்கள் கண்டிப்பாக ரேஷனில் வந்து பாம் ஆயில் வாங்குறவங்களா இருந்தால் இதை நீங்கள் வந்து ரொட்டீனாக செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். இப்போ ஆயிலை ஊற்றி ஆயிலை ஹீட் பண்ணியாச்சு. இப்போ ஆயில் நல்லா வந்து ஹீட் ஆகிடுச்சு. நான் குட்டியோண்டு லெமன் அளவுக்கு புளி போடுறேன். இந்த புளி வந்து நல்லா இந்த ஆயிலில் பொரிஞ்சு வரணும். அந்த காலத்தில் பாட்டிமாக்கள்லாம் வடை சுடும்போது கண்டிப்பாக வந்து புளி ஏதாவது போட்டுட்டு தான் வடை சுடுவாங்க. அந்த ஆயிலில் இருக்க வந்து அந்த ஃபேட்டை அந்த இதெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் போடுவாங்க. அந்த ஆயிலோட ட்ரைனஸ் எல்லாம் அதில் வந்து போயிடும். இந்த மாதிரி புளி போட்டு யூஸ் பண்ணுறனால பாம் ஆயில் வந்து நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஓரளவுக்கு சேஃப். அது வந்து உறைஞ்சி போகாமையும் நம்ம வந்து ஈஸியாக வந்து அது யூஸ் பண்ணலாம். அது உறைஞ்சி போகிறத பார்த்தாலே நமக்கு எப்படியோ ஒரு மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி பாம் ஆயில் வாங்கினீங்கன்னா, ரேஷன் கடையில் வாங்கினீங்கன்னா வெறும் 30 ரூபா தான். அதில் வந்து நற்குணங்களும் இருக்குது, தீய குணங்களும் இருக்குது. நீங்கள் நல்லதை மட்டும் பார்ப்போமே, எல்லா விஷயங்களும் நல்லது தான் இருக்குது. அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஒன் டைம் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஃபேவராக இருக்குன்னா ரொட்டீனாக இதே யூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து அந்த ஆயிலில் வந்து புளி வந்து நல்லா பொரிஞ்சிருச்சு. அதோட கலர் வந்து மாறிடுச்சு, ஒரு மாதிரி பிளாக்கிஷாக ஆயிடுச்சு பாருங்கள். இதில் வந்து கொட்டை இருக்கக்கூடாது. இந்த புளி போடுறோம் இல்லையா, அதில் கொட்டை இருக்கக்கூடாது. கொட்டை இல்லாத புளியாக பார்த்து உள்ளே போட்டு எடுத்துக்கோங்க. கொட்டை இருந்தால் ஒரு நேரத்துக்கு வெடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் கண்டிப்பாக கொட்டை போட்டுறாதீங்க. கண்டிப்பாக இதை வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மதுரை ஹேமா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதை ஒரு தடவையாவது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆறுனோன்னு யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். மதுரை ஹேமா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை வந்து உங்கள் வீட்டில் ஒரு தடவையாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். டேஸ்ட் இட், லவ் இட்.